சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு சொல்லுங்க. ஜெயஸ்ரீ மேம். ஜெயஸ்ரீ. நீங்க? சுபஸ்ரீ. சுபஸ்ரீ. வெரி நைஸ். என்ன பண்றீங்க சுபஸ்ரீ? 12th முடிச்சுட்டு பிசிஏ ஜாயின் பண்ணேன். இப்போ டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. நீங்கம்மா என்ன பண்றீங்க? நான் மேரேஜ் ஆயிடுச்சு மேம். இப்போ கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு? 4 month ஆகுது மேம். 4 months ஆச்சு. உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? எலக்ட்ரிஷியன் கான்ட்ராக்ட் எடுத்து பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. உங்க திருமணம் எப்படி? காதல் திருமணமா? லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ். எப்படி தெரியும் அவரை? ஸ்கூல்லேருந்து ஒன்றா படித்தோம். ஓ, அப்போ எவ்வளோ வருஷம் காதல்? அவங்க ஒன் சைடாக 7 years பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து 2-3 years பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி தெரியும் ஒன் சைடா 7 years பண்ணிட்டு இருக்காங்கன்னு? சுற்றிட்டு இருந்தாங்க. சுத்திட்டு இருந்தாங்க, உங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க. ஓகே ஃபைன். நீங்களும் சம்மதம் சொல்லி 3 years கழிச்சு கல்யாணம் பண்ணீங்க. அப்பா அம்மா சம்மதத்தோடையா? இல்லை மேம், அப்புறம் நாங்களே தான் மேம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஏம்மா? சம்மதிக்கல மேம். வீட்டில் ஒத்துக்கல. ஏம்மா? கம்யூனிட்டி ப்ராப்ளம். இப்போ நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கும் மேம். ஆனால் போனதுலேருந்து அவங்கள விட்டுன்ற தவிப்பு கொஞ்சம் இருந்துட்டு இருந்தது. குற்ற உணர்ச்சி இருந்துட்டு இருந்தது. அவங்கள எடுத்துகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்ற உணர்ச்சி இத்தனை மாதமாக இருந்துட்டு தான் இருந்தது. சரி நினச்சிக்கிட்டு வீட்டை பற்றியே நினச்சிட்டு இருப்பேன். அதுக்குள்ளே தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க. அக்கா போன 1 monthல ஒரு அலைன்ஸ் வர வச்சு எனக்கு 12/9/12 மேரேஜ் ஆச்சு மேம். அவளுக்கு 12/10/12 மேரேஜ் ஆச்சு. ஒரு மாசத்துல? ஒரே மாதம். உங்கள்கிட்ட கேட்டாங்களா? ஃபஸ்ட்டு அக்கா போனதுக்கப்புறம் 1 week ப்ராப்ளம் நடந்துகிட்டே இருந்துச்சு. அக்காவை தேடிட்டு இருந்தாங்க. தேடினதுக்கப்புறம் மேரேஜ்லாம் பண்ணிவிட்டு ஸ்டேஷன் வந்தாங்க. ஸ்டேஷன் வந்து அக்கா வந்து வரமாட்டேன், ஹஸ்பண்டோட தான் போவேன்னு சொல்லிட்டாங்க. அக்காவும் போயிட்டாங்க வீட்டுக்கு, ஹஸ்பண்ட் கூடயே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் 1 week கேட்டுகிட்டே இருந்தாங்க. உன்னோட தானே எப்பவுமே க்ளோஸாக இருப்பா, சிஸ்டர் மாதிரியே இருக்க மாட்டீங்க, ஃப்ரெண்டு மாதிரி இருப்பீங்க, உனக்கு எல்லாம் தெரியும், நீ தான் அமுச்சு வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க, திட்ட ஆரம்பிச்சாங்க. யாரு? அப்பாவும் அம்மாவும். அக்கா என்னைக்கு போனாங்களோ அன்னையிலேருந்து காலேஜ் அது வரைக்கும் காலேஜுக்கு போயிட்டு இருந்தீங்க? ஆமாம். காலேஜ் அனுப்பி விடல. நெக்ஸ்ட்டு வந்து காலேஜ்லேருந்து வெல்கம் ஃபங்க்ஷன் எல்லா லெட்டரும் வந்துச்சு. வந்துட்டு நான் போகிற சொல்லிட்டு அடம் பிடிச்சி அழுதேன். அக்கா தான் அப்படி போனா, நீ அப்படி போக மாட்டேன்னு என்ன நிச்சயம், உன்னை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு அலைன்ஸ் வந்தவாசிலேருந்து ஒரு அலைன்ஸ் பார்த்தாங்க. வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வேணான்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க, உன்னை ஒன்றும் மேரேஜ் பண்ணி தரப்போதில்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சைலண்ட்டாக இருந்தேன். வந்து பார்த்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. எதுவும் செய்யலனாலும் பரவாயில்ல, பொண்ணு மட்டும் தாங்க அப்படின்னு கேட்ட காரணத்துக்காக நல்லா வசதியாக இருக்காங்க, மேரேஜ் பண்ணிட்டா என்ன, எதுவும் எதிர்பார்க்காம மேரேஜ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. பார்த்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஒரு 37-40 ஏஜ் இருக்கும். பார்க்குறதுக்கே அப்படி இருந்தாங்க.
நான் சொன்னேன் எனக்கு வேண்டாவே வேண்டாம், எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேண்டாம், படிக்கிறேன் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறேன். படிக்கிறேன்ற வார்த்தையை விட்டு, படிக்கலாம் வைக்க மாட்டோம், ஏற்கனவே நாங்கள் அவமானப்பட்டது போதும், நீ படிக்கலாம்னு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா திரும்ப என்ன பண்ணாங்க, அவங்கள தான் பிடிக்கல, நான் வேற ஒரு அலைன்ஸ் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரிலேஷன் சைட்லேயே பெரியம்மா வீட்டு சைடு, பெரியம்மாவுக்கு அண்ணன் பையன் இவங்க, அவங்க வந்து அக்கா விஷயத்தை ஏற்கனவே டேஷனுக்கு வந்திருந்தாங்க. அக்கா விஷயம் நடக்கும்போது இந்த பொண்ணு அந்த பையன் கூட வந்து பிரித்து கொடுத்துருங்க, நான் 3 லட்ச ரூபாய் தரேன், டேஷன்லேயே வந்து விலை பேசினார், அவருக்கே வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அலைன்ஸ் வந்து பார்க்க சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஃபோன் பண்ணி. அவங்க வந்து என்னை பொண்ணு பார்த்துட்டு என்கிட்ட வந்து பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. அப்பா அம்மா தான் எல்லாம் முடிவெடுக்கிறாங்க, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான். அவங்க வந்து அப்பா அம்மா முடிவு தான் அவள் சொல்கிறா, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டா. அத்தை மாமா ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே பேசி இன்னைக்கு அலைன்ஸ் பார்க்க வராங்க. ஒரு நாள் கேப் இருந்துச்சு, நாளைக்கு வந்து சத்திரம்லாம் புக் பண்ணி என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் பயங்கரமாக அழுறேன், நீ வந்து அக்கா மாதிரி யாரும் லவ் பண்ணுறனாலும் படிக்க போகிறனாலும் உன்னை சாகடிச்சிருவேன், எனக்கு மானம் தான் முக்கியம், பொண்ணுங்க முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா முடியை பிடிச்சி அழுத்து கழுத்தை பிடிச்சி செவுத்தில் வச்சு தூக்கி நீ இப்படியே செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடித்தார். அடித்தது கூட கவலைப்படல, அப்பா கவலை விழுந்து என் மனசில் அது மாதிரி. அது வரைக்கும் நானும் ஒருத்தவங்ககிட்ட பேசியிருக்கேன், அவங்களும் லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க, நானும் அவங்கக்கிட்ட ஓகே சொல்லிட்டேன். அது வரைக்கும் அவங்கக்கிட்ட எந்த காண்டாக்டும் இல்லை. அக்கா போனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நான் பேசக்கூடாது, அப்பா அம்மாக்காக அழறாங்க, இவ்வளோ பண்ணுறாங்க, அப்பா அம்மாக்காக விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற ஆசை தான் 90% இருந்துச்சு. அது ஒன் சைடு இருந்தாலும் அப்பா அம்மாட்ட காலில் விழுந்தால்தான். காலேஜ் அனுப்பலனாலும் பரவாயில்ல, 1 இயர் பேக்கில் கூட படிச்சுக்கிறேன், என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் விருப்பப்படி நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டு அழுதேன். அவங்க புரிஞ்சுக்காம வெனஸ்டே அன்னைக்கு அலைன்ஸ் பார்த்து வந்துட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரைடே உடனே என்கரேஜ்மெண்ட் முடிச்சிட்டாங்க. சத்திரத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு என்கரேஜ்மெண்ட் முடிஞ்ச ஒரு 1 வீக் போச்சு. போனதுக்கப்புறம் நான் எப்படி மேரேஜை நிறுத்துறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். இப்போ அப்பா அம்மாட்ட சொல்லி பார்த்துட்டோம், எதுவும் வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் அலைன்ஸ் பார்த்தாங்க இல்லையா, அவங்களுக்கே ஃபோன் பண்ணி இதுமாதிரி என்னை படிக்கவும் விடலை, என்னை எந்த வழியிலையும் போக விட மாட்டேங்கிறாங்க, நான் ஒருத்தவங்களெல்லாம் பண்ண அவங்களே மேரேஜ் பண்ணி நான் படிச்சுட்டு பண்ணிக்கிறேன், அது கூட இந்த வயசில் எனக்கு மேரேஜ் தேவையில்லை அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னதும் அதுக்கு நெக்ஸ்ட் டேவே ஊருக்கு வந்துட்டாங்க கிளம்பி. அவங்க உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஊருக்கு கிளம்பி வந்துட்டு அப்பாட்ட டேரெக்டாக பேச போகிறேன்னு என்கிட்ட வந்து மிரட்டுற மாதிரி கேட்டாங்க. இல்லை எங்கள் அப்பாட்டெலாம் பேசாதீங்க, நீங்களே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுங்க, ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க ஒத்துக்கல, அந்த பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு என்னை கோவிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. கோவிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் அப்பா கொலைகாரன், உங்கள் அப்பா பற்றி உனக்கு தெரியும், உன் பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் கார் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் உன்னை அடித்து சாகடிச்சிட்டு இங்கே தான் புதைச்சேன்னு என்னை கூப்பிட்டு வந்து காமிப்பாங்க, அதை நான் பார்க்கணுமா இல்லை நான் உன்னை மேரேஜ் பண்ணிவிட்டு வாழணுமா, எது நான் முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க பதில் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்கவே இல்லை, என்னை கூப்பிட்டு போயிட்டு அந்த வார்த்தையை மட்டும் தான் சொன்னாங்க. சொல்லிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. வந்துட்டு அப்பா அம்மாட்ட ஒன்றும் இல்லை நல்லா தான் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இவ்வளோ மீறி இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் லவ் பண்ண பையன்கிட்ட திரும்ப பேசிட்டேன், கால் பண்ணி பேசினேன். ஸ்டார்டிங்கில் அக்கா போனதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், கால் பண்ணி மறந்துட்டு அப்படிலாம் வேண்டாம், எனக்கு இந்த சின்ன வயசில் இப்படி வேண்டாம், அக்காவே அப்படி பண்ணது அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நானும் அப்படி பண்ணேன்னா இது வேண்டாம் அப்படிலாம் சொல்லியிருந்தேன். இவங்க இப்படிலாம் சாகடிச்சிருவேன், போயிடுவேன், வந்துடுவேன் மிரட்டும் போது படிக்கவும் வைக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கால் பண்ணி அழுதேன். அவங்களும் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கும் 21 ஏஜ் ஆச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தாங்க. சர்டிஃபிகேட்லாம் வந்து வாங்கிட்டு போனாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கேட்டாங்க, உனக்கு 21 முடியல பிரிச்சிருவாங்க அப்படிலாம் சொன்னதான் என்கிட்ட வந்து அழுதாங்க. பிரிச்சிருவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் என்ன பண்ணுறாரு? போலீஸ் ட்ரைனிங் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஆர்டர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் அவங்க வீட்டில் நிறைய இடம் பிடிச்சி பார்த்தாங்க, ஒத்துக்கவே இல்லை. ஏதாச்சும் ஒரு வழியில் அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிலாம் நினச்சிட்டு அவங்க வீட்டில் அடம் பிடிச்சிட்டு கேட்டுருந்தாங்க. அப்பா துணி வியாபாரம் பண்ணுறாரு, வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே உளுந்தூர்பேட்டைக்கு அமுச்சு விட்டுலாம் அந்த பொண்ணை 10 நாள்லேயே மேரேஜ் முடிச்சிடணும் அப்படிலாம் சொன்னார்.
எனக்கு பயம் ஆயிடுச்சு. திரும்ப கால் பண்ணி கேட்டேன், இது மாதிரி என்னால் ஒன்றுமே முடியல, எங்கள் வீட்லேயும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, மேரேஜ் பண்ணாலும் பிரித்து வச்சுருவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து பையனுக்கு சொன்னேன். எனக்கு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணேன், மறுநாள் பூச்சி மருந்து இருந்துச்சு வீட்டில், அதை எடுத்து குடிச்சிட்டு மேரேஜ்க்காக நகை எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு போயிருந்தாங்க. மருந்து குடிச்சிட்டு அவங்க கூட போனேன். போயிட்டு நகை கடையில் மயக்கடிச்சு விழுந்துட்டேன். அங்கேருந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு வாயில் டியூப்லாம் விட்டு மருந்தெல்லாம் எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறமா அம்மா அங்கேருந்து அடித்து போலீஸ் கேஸ் ஆகிடும் யாருக்கும் தெரியாமல் கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்துட்டு இது வந்து அம்மாவோட தம்பிக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இது மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவோட தம்பிலாம் மேரேஜ் முன்னாடி அவள் சொன்னால, என்கரேஜ் பண்ண முன்னாடியே சொன்னாலான்னு கேட்டாங்க. சொன்னாங்க. அதுக்கு லவ் பண்ணுற சொன்னாலாம் இல்லை சொல்லலை, அது மறைச்சிட்டா, மேரேஜ் வேணா நான் அழுதா அப்படின்ட்டு. அம்மா சொன்னாங்க, நான் இப்படி சொல்லி அப்படி மேரேஜ் வேணான்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவள் யாரா லவ் பண்ணுற சொல்லினா அப்பயே சாகடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு மாமாட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. அது கேட்டு உட்காந்துருந்தேன் அன்றைக்கி நைட்டு. உடனே காலைல மாமா 2 மாமாவும் கிளம்பி வந்துட்டாங்க. அம்மாவோட தம்பிங்க கிளம்பி வந்து அசிங்கமாக திட்டினாங்க. அவள் ஒரு பக்கம் இழுத்துட்டு ஓடினானா நீ ஒரு பக்கம் இழுத்துட்டு ஓட வேண்டியது தானே, ஏன் மானத்தை வாங்குறீங்க, அப்படின்னா அப்பயே நீ செத்துருக்கணும், இப்பயே சாகணும்னு முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்க. திட்டினதுக்கப்புறம் அன்றைக்கி காலையில் என்ன பண்ணாங்க, மருந்து குடிச்சிட்டு வயிறெல்லாம் புண்ணாக இருக்குது சொல்லிட்டு டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. போட்டுக்கிறதுக்காக கையில் வச்சுருந்தேன். என்ன பண்ணுறது, அக்காவையாச்சும் காண்டாக்ட் பண்ண முடியுமா, பிடிக்காத இப்படி ஒரு மேரேஜ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். லைன் கிடைக்கல. அக்கா நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. யார் மூலியம்னா கிடைக்குமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். யார் மூலியமும் கிடைக்கல. வீட்டில் ஒரு பேட்ரி சார்ஜ் கம்மியாக இருந்தது, மொபைல் இருந்துச்சு, சார்ஜ் இருக்குன்னு நினச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு சிம் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த சிம்மையும் அதில் போட்டு மொபைல் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு தெரியாத வீட்டை விட்டு கிளம்பி வந்தேன். அங்கே வந்து வில்லேஜாக அங்கே வந்து கல் மலை, அங்கே உக்காண்டிருந்தேன். என்ன பண்ணுறது, சாகலாமா வேண்டாமா, அக்காவை கூட காண்டாக்ட் பண்ண முடியலையே சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் என்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில். அப்பாவும் அம்மா எல்லோரும், மாமாலாம் வேறு வந்திருந்ததால எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி உளுந்தூர்பேட்டையில் அந்த பையனையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அவனும் ஊர்லேருந்து வந்திருந்தான். எல்லோரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. தேடிட்டு நானும் அங்கே ரொம்ப கேராயிடுச்சு. எனக்கு சாப்பிடவும் இல்லை, டேப்லெட்டும் கையில் வச்சுருக்கேன், வயிறு எரிச்சலாக இருந்துச்சு. அழுதுகிட்டே படுத்துட்டு இருந்தேன் கல்லுலேயே. அம்மா அப்போலாம் சொன்னாங்க, அவங்க பொண்ணு லவ் பண்ணதோ சொன்னால அந்த பையன் வீட்டுக்கே போய் கேட்கலாம், அவன் தான் கூப்பிட்டு போயிருக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. தம்பிலாம் வந்து பார்த்துட்டு நீங்களாம் இருக்கான்னு பாருங்கள், எங்கன்னா செத்து தான் கிடக்கும், தூக்கி போட்டுடலாம், செத்து இருந்தாலும் பரவாயில்ல நிம்மதியாக போயிருக்கோம். யாரு சொன்னாங்க இதெல்லாம் உன்கிட்ட? நான் கேட்டுட்டு உட்காந்துருக்கேன். தேடும் போது நான் எழுந்திரிச்சே வரல, கல்லுக்குள்ளே தான் உட்காந்துருந்தேன். விழிஞ்சு உட்காந்துட்டு இருந்தியாமா? ஆமாம். எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. தேடினதுக்கப்புறம் அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு கேட்டாங்க. பையன் வந்து வீட்டில் தான் இருந்தான். உங்கள் பொண்ணை நான் கூப்பிட்டு வரல, நீங்கள் பண்ணுறதுக்கெலாம் எங்கேயாச்சும் செத்து கிடப்பா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து அம்மா கிட்ட சொன்னாங்க. பாருங்க நான் கூப்பிட்டே வரல, நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா போயிட்டு அவங்க அம்மாவை அசிங்கமாக திட்டும்போது அவங்க அம்மாவும் எங்கள் அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு ஊர் தலைவர்கிட்டலாம் போயிட்டு சொல்லி என்னை தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் ஈவினிங் ஒரு 6 o'clock ஆயிடுச்சு. கொஞ்சம் இருட்டிட்டு போயிட்டோன்னே அங்கேருந்து நடந்து வந்து ரொம்ப தாகமாக இருந்துச்சு. ஒரு தொட்டியில் தண்ணி குடிச்சிட்டு வந்து எங்கள் ஊர் ரோடு ஓரமாக ஒரு கடை இருக்கும், பக்கத்தில் ஒரு வீடு. என் ஏஜ் என்னோட ஒரு வயசு சின்ன பொண்ணும் ஒரு 9th 10th 8th படிக்கிற பசங்க அந்த வீட்டில் இருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து இன்னொரு வீட்டில் இருப்பாங்க. 2 வீடை மாற்றிருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு யாரும் கான்டாக்ட் பண்ணன்னு தெரியாமல் திரும்ப அவங்க வீட்டில் இருந்து மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. தெரியாமல் உள்ள போனீங்க? ஆமாம். அவங்க வீட்டில் பசங்க இருந்தாங்க, அவங்களுக்கு மட்டும் தெரியும். அந்த பசங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டேன், அக்கா கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மொபைல் போட்டு ஆன் பண்ணா அக்கா கால் போடுறேன், அப்பயும் ரீச் ஆகவே இல்லை அக்கா நம்பர். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்பயாச்சும் லவ் பண்ண பையன் காப்பாற்ற மாட்டான், நான் போனால் கொண்டுருவாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு கான்டாக்ட் பண்ண. அவன் நம்பரும் ரீச் ஆகலை. உனக்கு என்ன ப்ராப்ளம்னா எங்கள் ஃப்ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி என் நம்பர் ரீச் ஆகல சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தான். ஃப்ரெண்டு அட்டன் பண்ணி பேசினாங்க. அப்போ இவனும் பக்கத்தில் தான் இருந்திருக்கான்.
அட்டன் பண்ணி பேசிட்டு நானும் அவனும் வந்துடுறோம், வந்து உன்னை கூட்டு போயிடுறோம், பைக்கில் வந்துட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஸ்பீடாக வந்ததா சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு லைட்டாக சத்தம் கேட்டுச்சு. அதுக்குள்ளே அவங்க சொன்ன ஒரு 10 மினிட்ஸில் அந்த வீட்டு வாசலில் எங்கள் மாமா அம்மாவோட தம்பி பைக்கை ஸ்பீடாக எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி உள்ளே வந்து என்னை தலைமுடியை பிடிச்சி கழுத்தில் ஷால் போட்டு இறுக்கி பைக்கில் தூக்கி உட்கார வச்சு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. அப்ப யாரு சொல்லியிருக்காங்க நீங்க அங்க இருக்காங்க? அந்த ஊரில் யாரோ இந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே போச்சுன்னு யாரோ பார்த்து சொல்லியிருக்காங்க. அது யார் சொன்னது இல்லை அவனே சொல்லிட்டானான்னு எனக்கு தெரியல. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சுமா? அதுக்கப்புறம் கூப்பிட்டு போயிட்டாங்க. அண்ணா எல்லாரும் வந்து பயங்கரமாக அடித்தாங்க, கழுத்தெல்லாம் பிடிச்சிருக்காங்க. மயக்கம் வந்துச்சு, எனக்கு ஒன்றுமே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பினாங்க. எல்லாரும் மிரட்டினாங்க. அந்த பையனோட ஊர் தலைவர் வந்திருந்தாங்க. எங்கள் ஊர் பையன் அதே மாதிரி அந்த பையன் அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்குறான், எங்கள் ஊர் பையனை நாங்கள் அடக்கி வச்சிட்டோம், நீங்கள் அதேமாரியே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேச ஆரம்பித்தார். உங்கள் அப்பா அம்மா விருப்பம்மா, அந்த பையன் வேண்டாம் சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு அது மாதிரி நீ உங்கள் அப்பா அம்மா சொல்கிற மாதிரி கேட்டுக்கோ அப்படின்னு அவரும் சொல்லிட்டு நான் சைலண்ட்டாக உட்காந்துருந்தேன். கல்யாணம் பண்ணிட்டாங்க? பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் நடந்துகிட்டே வந்ததுக்கப்புறம் தான் பண்ணாங்க. ஓகே, இதெல்லாம் ஆயிட்டு நீ லவ் பண்ணியிருந்த பையன் வந்து உன்னை வேண்டாம் சொல்லிட்டானா? நான் அப்பா அம்மா பேச்சு கேட்குறேன், நீ உங்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்டுக்கோ அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டான். நான் போன மறுநாளே திரும்ப எனக்கு வேண்டாம், நான் செத்தாலும் பரவாயில்ல, சாகுறேன், எனக்கு மேரேஜ் வேண்டாம் சொல்லி அழ ஆரம்பித்தேன். அதுக்கு அம்மா சாகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தெல்லாம் பிடிச்சி கடிச்சிட்டாங்க, பயங்கரமாக அடித்தாங்க, ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி கிழிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் வந்து தேவையில்லாமல் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அழுதேன். அவங்க காலெல்லாம் விழுந்து அழுதேன். அதுக்கு பையனோட தாத்தா சொல்கிறாங்க, இப்போ கூட என் பேரனை மேரேஜ்க்கு முன்னாடி ரூம்குள்ளே விடுவேன், அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், நாளைக்கு காலையில் உனக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. பையனை கூட்டு நான் ரூம்குள்ளே இருந்து அதேமாரியே விடுறாங்க சொன்ன மாதிரியே. உள்ளே வந்த உடனே நான் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டேன், அழ ஆரம்பிச்சேன். அவங்க காலெல்லாம் விழுந்து அழுதேன். அவங்கள என்னை இவ்வளோ அளவுக்கு வேண்டாம்னு சொல்கிறீங்க, எனக்கு ஆனால் எனக்கு பிடிக்கலையா, நான் எப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு அசிங்கமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பையன் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல, நிச்சயமா போயிடுங்க, வேண்டாம். என்னங்க இது, என்ன நடக்குது நம்ம நாட்டில்? அப்பா அம்மாவே இதுக்கெல்லாம் கூட்டணுன்னா அப்புறம் நம்ம என்ன சொல்றது? யார்கிட்ட போய் சொல்றது? யார்கிட்ட போய் இந்த குழந்தை அழும்? ட்ரெஸ்லாம் பிடிச்சி கிழிச்சுன்னா கத்த ஆரம்பிச்சு அழ ஆரம்பிச்சு. அது வந்து வில்லேஜ்ன்றதால அசிங்கம் ஆகிடும். இந்த பொண்ணு பயங்கரமாக அழுது, யாருக்குன்னா கேட்டுச்சுன்னா வேற மாதிரி என்ன தப்பாக சொல்லுவாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டு பையனை வெளியே கூப்பிட்டுட்டாங்க. ஸோ உங்க ரெண்டு பேரும் ரூம்குள்ளே விட்டு கதை சாத்திட்டாங்க? ஆமாம், கத்தி அழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் வெளியே வந்துட்டான். வணக்கம், உங்க பேரு சார்? கேசவன். அம்மா உங்க பேருமா? வசந்தா. வசந்தா. 2 குழந்தைங்க தான் உங்களுக்கா? இல்லை, பையன் ஒருத்தர் இருக்கான். சின்னவனா பெரியவனா? சின்னவன் இவங்களுக்குலாம். ஏமா அழுகுறீங்க? நல்லா கேட்டுக்கங்க. 2 பொண்ணு ஒரு பையன். எனக்கு கையை உடஞ்சி போச்சு. இந்த கையை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த கஷ்டத்துலயும் நான் துணி ஊரா துணி வித்தாதான் என் பழப்பு. இந்த பொண்ணு படிக்கிறேன்னு சொல்லிச்சு, நல்லா படிக்க வச்சேன், கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். ஊரா துணி வித்து கடவடை வாங்கி படிக்க வச்சேன். டிகிரி வரைக்கும் முடிச்சாதான் நான் எங்கள் சொந்த மச்சானை கட்டிக்க சொன்னால் கட்டிக்க மாட்டேன்னுச்சு, அன்புன்றவனை கட்டிக்க சொன்னால் கட்டிக்க மாட்டேன்னுச்சு. இல்லாத போய் இது விஷம் சாப்பிட்டுச்சு, கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கும் விட்டுட்டேன். சரி அது படிக்கட்டுமாமான்னு சொல்லிட்டானுங்க. அவனுங்களாம் ஆசை வச்சு படிக்க வச்சானுங்க. தங்கச்சி மாதிரி பார்த்துக்கினாங்க, படிக்க வச்சோம். நீ படிச்சு அதோட படிக்க வேண்டியதானே, படிச்சிய படிப்பு முடிக்கல. இது கேளுங்க, முடிச்சிட்டாங்க. டிகிரி முடிச்சா முடிக்கிற டைம்ல இவன் 12வது படிச்சுன்னு இருந்தாங்க, சின்ன பொண்ணு. 12வது படிச்சுட்டு மார்க் நீ நல்ல மார்க் எடுத்தா மட்டும்தான் உன்னை படிக்க வைக்க முடியும்னு சொன்னேன். இதுல என்னங்க தப்பு? தப்பே இல்லை. 12th நல்ல மார்க் எடுத்தால் தான் உன்னை படிக்க வைக்க முடியும். நீ 11ஆவதுலேயே ஒரு பையனை லவ் பண்ணிக்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க, 11ஆவதுலேயே ஒரு பையனை லவ் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணு வந்து 11ஆவதுலேயே அவள் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிறான். இவ ஒரு சிம்மு தனியாக வச்சுக்கிறான், அவள் ஒரு சிம்மு தனியாக வச்சுக்கிறான். அப்பா அம்மாக்கு தெரியாம மொபைலும் சிம்மும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரும் கொடுத்துருக்காங்க, இவங்க லவ் பண்ணணுங்க. தேவையா அதெல்லாம்? அப்புறமா நல்லா கேட்டுக்குமா, இவன் நடத்த சரியில்லைங்க அப்படின்னு அடிக்கடிக்கு என்கிட்ட சொல்லுவா. தாய் சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா? நிச்சயமா சொல்லுவாங்க. அதை நான் கண்டிஷன் பண்ணாக்க உன்னால தாண்டி அப்பா என்ன அடிக்கிறான் அப்படின்னு இவ்வளவு பகையாளியா பார்த்தாளுங்க 2 பேரும். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லார் வீட்லயும், இது உங்க வீட்டுல இல்ல,
இந்த குழந்தைகள் வந்து ஒரு வயசு வரும்போது அந்த டைம்ல அம்மாவோட எப்பவும் சண்டை வரும். ஏன்னா அம்மா தான் கண்டிப்பாங்க. அப்பா வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அம்மா தான் பிள்ளைங்கள்ட்ட வந்து நல்லது கெட்டது சொல்லி கொடுப்பா. அம்மா கூட சண்டை போடுவாங்க. அது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்க, நம்ம அம்மா நம்ம நல்லதுக்கு தான் சொன்னாங்கன்னு புரிஞ்சுப்பாங்க. அதை நீ புரிஞ்சுக்காம அவளை விரோதியா பாத்தீங்க. அது கொஞ்சம் கூட போனோங்க. ரெண்டு ரொம்ப சின்ன பிள்ளைங்க. மேம் நான் சொன்னேன் மேம், அந்த பையன் பின்னாடி சுத்திட்டு இருந்தா நான் காதலிக்கவே இல்லை மேம். லாஸ்ட் வரலும் புக்கு எங்கள் அம்மா வந்து கிழிப்பாங்க. அன்பு மாமா கால் பண்ணாங்கன்னா அன்பு காலிங் வந்தால் எடுக்கலன்னா அடிப்பாங்க. மண்ண லாஸ்ட் பாட்னி எக்ஸாம் எழுதுறேன், நான் பயாலஜியில் ஃபர்ஸ்ட் மார்க் மேம் ஸ்கூலில். ஓ, அவரை தான் கல்யாணம் பண்ண சொன்னாரா? அம்மாவோட தம்பி இல்லைங்க மேம். மேம் நான் படிக்கும்போது பக்கத்தில் வந்து உட்காந்துப்பாங்க மேம். நான் ரூமில் லாக் பண்ணிட்டு கதவை தட்டிட்டு வந்து பக்கத்தில் உட்காந்து கேட்டுக்கோமா, மாமாவை கட்டி இதே மாதிரியே ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருப்பாங்க மேம். ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதெல்லாம் வேணாமா அப்படிலாம் சொல்லுவேன். இல்லை நீ எவனையோ காதலிக்கிற சொல்லிட்டே இருப்பாங்க. சொல்லிட்டே இருக்கிறப்போ புக்கெல்லாம் என் அம்மா கிழிச்சு போடுவாங்க. மண்ணெண்ணெய் ஊற்றுனாங்க பாட்னி எக்ஸாம் அப்போ. ஒரு விஷயம் கேட்கட்டுமாமா? இல்லம்மா, இத பாருங்க, எக்ஸாம் உங்க வாழ்க்கை இத பாருங்க. அவங்கள முறைச்சு பாக்காதீங்க. மறைச்சு பார்க்கல மேடம். பெத்தவங்க நம்ம ஒரே நிமிஷம் நான் உங்கள்கிட்ட பேசட்டும். இருங்க, ஒரே நிமிஷம் நான் உங்கள்கிட்ட பேசட்டும். உங்க வாழ்க்கை வேற விதமா இருந்திருக்கலாம். பிள்ளைங்களாத நல்லா இருக்கணும்ல. வயசுல வயசு வித்தியாசத்துல எப்படி நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க அதை விட்டுட்டுங்க மேடம். ஜாதகம் பார்த்தேன் மேடம். நானு கன்ஃபர்ம் சரி 4 ஜாதகம் பார்த்தது பேர் பொருத்தம் வரல, சரி மனசு பொருத்தம் வரல, அது விட்டுட்டோம். அந்த முடிச்சு படிக்க வச்சேன் மேம். விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எவனையோ படிக்கவே விட மாட்டாங்க. காலேஜ் போன கூட நான் 75 எடுத்தேன் மேம். நிறைய எடுக்க ரொம்ப ட்ரை பண்ணேன் மேம். காலேஜ் போனோம்னா தலை குளிக்கூடாது மேம். கண்டிஷன் என்னைக்குமே தலை குளிக்கூடாது மேம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் குளிக்கணும். பசங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டு பசங்க பின்னாடி சுத்துவாங்களா? அந்த ஒரு தாட் வரதுக்கு காரணமே அவங்களே. இல்ல ஏமா பொண்களை வந்து பாரமா நினைச்சுக்கிறீங்களா? இல்ல மேடம், அப்புறம் ஆடம்பரமா போவாங்கமா அப்படி சொல்லுவாங்க. ஒரே ஒரு விஷயம், ஆடம்பரம் சொல்றீங்களே, ஒரு பெண்ணுக்கு அவளுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு. நான் 3 பொண்ணு பெற்றிருக்கேன், புரியுறதா? இருங்க, எங்க மேல தப்பு சொல்றீங்களா? இல்ல தவறு இல்ல. ஒரு பொண்ண நான் படிக்காதவங்க மேடம், நான் கிராமத்துல இருக்கிறேன். படிக்காதவங்களுக்கு படிச்சவங்களை விட விவரம் ஜாஸ்திமா. இல்லங்க மேடம், நான் வந்து என்ன தெரியுமா, ஒரே நிமிஷம் நான் சொல்லிக்கிறேமா. என்னன்னா, நம்ம வந்து பெண்களை, நமக்கு பெண் குழந்தைகள் பிறக்கும் போதே அவங்க நமக்கு பாரமா நம்ம நினைச்சுக்கிறோம். ஏதாவது தப்பு பண்ணிட போறாங்க, அதனால உண்மையா தப்பு பண்ணீங்க, மானம் போயிட போறதுன்னு நினைச்சு அவங்களை இப்படி சப்ரஸ் பண்ண அவங்க வந்து இப்ப ரப்பர் ஒரு ஸ்ப்ரிங்க வந்து இப்படி அடக்கி தொட்டு சொல்ல உண்மையை மட்டும் சொல்ல பேசுறீங்களாமா? நான் சொல்றது அடக்கி வைக்க அது பயங்கர ஃபோர்ஸா வெளியே வரும். அப்படி பண்ண கூடாது. உங்க குழந்தைகளை நீங்க நம்புங்க. எங்க தம்பியே இருங்க மேம். நம்புறதுக்கு முன்னாடி தான் மேம் நாங்க அது வரை தப்பு பண்ணாம தான் இருந்தோம். இதுக்கப்புறம் பாருங்க மேம், த்ரெட்டிங் பண்றது காலேஜ்ல ஃபேர்வெல் வரும் மேம், ஃபங்க்ஷன் வரும், வெல்கம் ஃபங்க்ஷன். அம்மா த்ரெட்டிங் ஒரே டைம் பண்ணிக்கிறேம்மா, பசங்க எல்லாம் இப்படி இருக்காங்கம்மா அப்படின்னு கேட்பேன். என்னைய நல்லா வச்சுட்டு போ, பட்டி கார்டு மாதிரி போ, கண்ட பையன் உன் பின்னாடி சுத்துவோம் அப்படி இப்படி கேட்பாங்க மேம். அந்த கிராமத்துல எந்த பசங்க இது மாதிரி பண்ணிட்டு அப்படியே கூட அவங்களுக்கு சுத்துனாங்க. அவங்க அப்பா அம்மா சொன்னதெல்லாம் கேட்டுச்சிங்க. எந்த பசங்க வெளியே இருக்கிற படி ஏறிக்கிற நான் திட்டம் பண்ணதுக்கு அது உண்மை ஆக்கிட்டீங்களா? சுத்துனத வந்து ஹோட்டல்ல ஊட்டிக்கிறாங்க, பொண்ணு ஒரு பையனும் ஊட்டிக்கிறாங்க என்கிட்ட வந்து சொல்றாங்க. அதுக்கு நீ என்ன சொல்ற? இல்லைன்னா அவன் என்ன வந்து கூப்பிட்டான், லவ் பண்ண கூப்பிட்டான், அவனை லவ் பண்ணலன்றதுக்காக என் மேல பை வச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவன் வந்து நீ காரி மீற அந்த பையன் வந்து நான் சொன்னது சரியா போச்சான்னு எங்க காரி வெங்கடாச்சலபதி மேம் சொன்னாங்க மேம். நான் ஒத்துக்கிறேன் மேம். நான் மோகன் கூட பேசிட்டு இருந்தேன் மேம். அப்ப வந்து பாத்துட்டு சொல்லிருப்பாங்க இதெல்லாம். இதுக்கு அப்புறம் தான் மேம் நான் அந்த பையனுக்கு ஓகே சொன்னது. 2 வருஷத்துக்கு முன்னே பயங்கரமா. உனக்கு என்ன வயசு இருந்தோ நீ காலேஜ்க்கு போற? எங்க ஊர் தேர் நடக்குதுங்க மேம். தேர் 19 இருந்திருக்கும் மேம். இப்போ 21 மேம். நான் 3rd இயர் படிச்ச உடனே மேரேஜ் பண்ணிட்டேன் மேம். 19 வயசு மேம் நான் காதலிக்கும் போது. இது வந்து முடியாத ஒரு டிஸ்கஷன். இது என்னன்னா ஜெனரேஷன் கேப் சொல்லுவாங்க. இப்போ நீங்க பண்ணறது அவங்களுக்கு தப்பாப்படும், நீங்க சொல்றது உங்க குழந்தைங்களுக்கு தப்பாப்படும். இப்போ நம்ம வந்து முன்னேறிட்டே இருக்கோம், ஃபார்வர்ட் சோ கால்ட் போயிட்டு இருக்கோம்ல, முன்னாடி போயிட்டே இருக்கும்போது நம்ம பெற்றோர் சொல்றதெல்லாம் நமக்கு அதை என்ன இப்படி பேசுறாங்க, பட்டிக்காடு மாதிரி பேசுறாங்கன்னு தான் தோணும். நாளைக்கு உங்க குழந்தைங்களுக்கு அதே தான் தோணும். ஆனா ஒரு பெத்தவங்க வந்து பசங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு கெட்ட பேரு வந்துடக்கூடாதுன்னு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் விடுங்கம்மா, இது எல்லாரும் வீட்டுல இருக்கிறது விஷயம். இந்த பொண்ணோட விஷயத்துல ஏன் இப்படி பண்ணீங்க? கல்யாணத்துக்கு முதல் நாள் அவ ரூமுக்குள்ள அந்த பையனை அனுப்பினீங்கன்னு அப்பா அம்மாவை பக்கத்துல வச்சுட்டு நீ சொல்லிட்டு பண்ணிருந்தீங்க வச்சுங்க, மன்னிக்க முடியாத தவறு. கேளுங்க, நீங்க எதோ வேணா சொல்லுங்க.
ஏதோ ஒரு ஒண்ணா பெத்த- சொல்றதுக்கு நான் இங்க உட்காரல. இல்ல ஒரு பெத்த பொண்ணு இவ்வளவு போய் ஒரு பெத்தவங்க வளர்த்துக்கிறது பெத்தவங்க படிக்க வைக்கிறது தெரியும் அவங்க இல்ல, வேலையை மேடம். இந்த நிகழ்ச்சி நடந்ததா இல்லையா? இல்ல மேடம், அதெல்லாம் இது நடக்கும். நல்லா நடக்கவே இல்ல. ப்ராமிஸா இது நடந்துச்சு மேம். promise ஆ நானும் சொல்ல நடக்கல. அவங்க என்ன பயம் புடுத்ததுக்காக பண்ணாங்களா கேளுங்க. எதுக்காக பண்ணாங்கன்னு சரிங்க. தெரியாது மேம். உள்ள விட்டாங்க மேம். நான் கத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மேம் வெளியே வந்தாங்க. இல்லவே இல்ல. இரு, நாங்க பண்ணவே இல்ல. சொல்றது கேளுங்க, இன்னும் குறையும் கேளுங்க. இந்த சின்ன பொண்ணு நீ தான் தப்பு பண்ணிட்ட, அக்கா தப்பு பண்ணிட்ட, நீயாவது மரியாதையா நல்ல மாதிரியா கட்டின்னு போமா, உன் முன்னாலே ஒருத்தன் சுத்துறானான்னு கேட்டோம். அதுக்கு இல்ல சீக்கிரமா பண்ண சொல்லுதா. ஆனால் காலைல இருந்து அழுறனே. நான் நினைச்சிருந்தா அடம் பிடிச்சி காலேஜ் போயிருக்கலாம். நான் ஒரு 1 வீக் அடம் பிடிச்சேன். அதுக்கப்புறம் இவங்க ஒத்துக்கிற மாதிரி தெரியல. காலைல விழுந்து அழுதேன். எனக்கு காலேஜ் போகலனாலும் பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் லவ் பண்ண பையன்கிட்டயும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். எங்க அப்பா அம்மா ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் இது மாதிரி மேரேஜ் பண்ணிக்கலாம் விரும்பல. சரி, பாருங்கம்மா, உங்க மேலயும் தப்பு இருக்கு. என்ன தெரியுமா, இந்த லவ் சொல்லி இந்த சின்ன வயசுல நீங்க எடுக்கிற முடிவெல்லாம் சரியா இருக்கணும்னு இல்ல. அப்புறம் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அப்புறம் அப்பா அம்மாட்ட தானே போய் நிப்பீங்க. இந்த வயசு அப்படி. இந்த வயசுல மேடம், இந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடாதுன்னு தான் அப்பா அம்மா திட்டுறாங்க. அப்பா அம்மா கவலைப்படுறாங்க, கெட்டு போயிடக்கூடாது, தவறான வழியில போயிடக்கூடாதுன்னு. அது அப்பா அம்மா என்ன பண்ணிடுறாங்க, அந்த பயத்திலேயே அப்பா அம்மாவே தப்பு பண்ணிடுறாங்க. அவசரத்துல ஏதோ ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி இங்க ஐயா நாங்க சொல்றது கேளுங்க, இங்க வந்து உட்கார்றது மேக்சிமம் கேசஸ் ஒண்ணு இல்லைன்னா லவ் பண்ணி அவசரப்பட்டு முடிவெடுத்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை குட்டுச்சவர பண்ணிடுறாங்க. இல்லைன்னா அப்பா அம்மா அவசரப்பட்டு அவ காதலிக்கிறான்னு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. பண்ணி வச்சு கொடூரமான விஷயங்கள்லாம் அந்த பொண்ணுக்கு நடக்கிறது. அவ்வளவு வாழ்க்கை பூரா தொலைச்சிட்டு இங்க வந்து உட்கார்றாங்க. சரியா, 2 பேரும் அப்பா அம்மாவும் தப்பு பண்றாங்க, குழந்தைங்களும் தப்பு பண்றாங்க. கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. இல்ல. நிச்சயதார்த்தம் ஏன் ஒத்துக்கணும். காட்டா கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும், நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கணும் மேடம். இல்லைங்க வெளிநாட்டுல இருக்க அவங்க அண்ணன் போட்டோ எல்லாம் Promise கேமரா எல்லாம் இல்லைங்க. கொடுத்து அனுப்பிச்சிச்சு. இது நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கணும். ஒத்துக்கிச்சு, ப்ராமிஸா கல்யாணமும் சொல்றேன். பண்ணிக்கிச்சு. நிச்சயதார்த்தத்துக்கு நான் யாருமே லவ் பண்ணணும்னு ஒத்துக்கினா நிச்சயதார்த்தம் பண்ண பாடு 4 நாள் கழிச்சு அந்த பையனுக்கு போன் பண்ணி எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு கூப்பிடுறா. கூப்பிட்டு இவங்க தனியா 1 மணி நேரம் எதிர் வீட்டுக்காரர்கிட்ட பாத்துக்க சொல்லிட்டு நாங்க செஞ்சுக்கு போறோம். உடம்பு சரியில்லாம இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு தள்ளினாங்க மேடம். இந்த பொண்ணுங்க அம்மா இந்த இடத்துல வீங்கி போச்சு. இங்க வீங்கி, இங்க மூக்குல ரத்தம், வாயில ரத்தம் வந்தது மேடம். அப்பயும் அந்த பொண்ணு சொல்றேம்மா, நீ போனதுல இருந்து அதிர்ச்சி எனக்கு உதிரமா சாயுதுமா, எனக்கு தாங்கிக்க முடியலமா. அவங்க லவ் பையனை விட்டுட்டு சொன்னது உண்மைதான் மேடம். அம்மா வேணும், அம்மா கூட வந்துருமா, நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்துமா. ஸ்டேஷன்ல அழுத மேடம், காலில் விழுந்து. எந்த அப்பா அம்மா காலில் விழுந்து அழுவாங்களா? நான் பத்த பொண்ணு ஸ்டேஷன் வரைக்கும் பண்ண கூட அவங்க அந்த லவ் பண்ண சரிம்மா, அவங்க கூட போய் 1 வாரம் இருந்துட்டா. அதுக்கப்புறம் கால் மேடம் போறதுக்கு முன்னே நாங்க காலில் விழுந்த மேடம் வீட்டுல. சனிக்கிழமை சரி, அதை அன்னைக்கு விடுங்க. அது நடந்து போச்சு. அது அதனால நல்லா தான் இந்த இருக்கட்டும். பொண்ணு சீர் கட்டுச்சு. இப்ப இவளோட என்னது சரி, பிரச்சனை? இவ்வளவு தான் சொல்றேன். இவ என்ன பண்றா, நிச்சயம் பண்ணும்போது நான் கேட்டதுக்கு சத்தியமா நான் யாரையுமே லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டா. சத்தியம் பண்ணி சொன்னா. சரி, இப்ப கல்யாணம் நடந்ததா அவளுக்கு? கோவில்ல நடந்திருக்கு, பிரசதி இருக்கு, போட்டோ இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன ஆச்சு? கேட்டுனே வாங்களேன். நிச்சயம் பண்ண வைப்பாடு திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டா, ஓட்டா. அத அவ சொன்னா என்கிட்ட என்ன ஆச்சுன்னு. ஓட்டா. அந்த ஊர் பையனை போய் அவங்க அந்த ஊர் தலைவரோட புடிச்சு கேக்குறோம். இல்ல, அவ ஆக்சுவலி ஓடி போலையாம். அவ ஒளிஞ்சிருந்திருக்கா. ஒளிஞ்சிருக்கா. நீங்க பேசுறதெல்லாம் அவளுக்கு கேட்டிருக்கு. சரி மேடம், கோவத்துல கேளுங்க. நீங்க என்னென்ன ஒளிஞ்சிச்சு. கண்டிருக்கீங்க எல்லாம் அவளுக்கு அந்த தெரியும். பையன் ஓடி போன பையன், அந்த பையன் லவ் பண்ண இத பையன் லவ் போய் பண்ணல ஏன் மேடம்? ஏன் ஓடுன? அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லனாக்க நீ ஏற்கனவே ஏற்கனவே சொல்லிருக்கணும் லவ் பண்ற ஒரு பையனை. உனக்கு அக்கா மாதிரியே ஒரு அஃபேர் மனசுல இருந்துச்சுன்னா உன்னை சாகடிச்சுன்னு கழுத்தை புடிச்சு தூக்குனாரு. நீ எங்களுக்கு மருந்து உன்னை கல்யாணம் பண்ணி பாக்குறது மட்டும்தான். ஆமா, படிக்க சந்தோஷப்படுத்தணும். வைக்கிறது நீ இல்ல. கல்யாணம் பண்ணினா அவ படிக்க சந்தோஷமா வைக்கணும். இருக்கும். நீ ஏன்னா நீ உன் கல்யாணம் முன்னால ஒரு பண்ணி பையன் ஓட- சுத்துறான். சரி, இப்ப நீங்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணீங்கல்ல? இப்ப ஒரே நிமிஷம். அவங்க வீட்டுக்கு வர, நம்ம போவோம், அவங்க போ. இப்ப அவ சந்தோஷமா இருக்காளா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நாங்களும் சந்தோஷமா இல்லையே. அவளும் சந்தோஷமா இல்லையா? அவதான் அப்ப ஏன் அந்த ஏற்பாடு? மேடம், அவ சந்தோஷம் நீ மட்டும்தான். நீங்க கட்டாயப்படுத்தி அவளை கல்யாணம் பண்ண சொன்னது அவ காரணம். நீ தான் போய் சொல்லிட்டியே, யாருமே லவ் அவ பண்ணல. இல்ல சொல்றாளே. இல்ல மேடம், அவர் சம்மந்தம் இதுல கூட போட்டோ பாருங்க மேம். அவ சிரிச்சிட்டு இருக்காளா அழுதுட்டு இருக்காளான்னு போட்டோ பாருங்க. அவங்க எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. கட்டாயப்படுத்தி கல்யாணம். அவ அப்படி அழறா பாருங்க அந்த குழந்தைய. கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணறது தவறுங்க. சரி, அப்படியே கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் சரி, என் பண்ணறது. அப்பா அம்மா நாங்க சொன்ன மாப்பிள்ளை நீ 18 வருஷம் நிச்சயதார்த்தம் ஒரே வச்சுக்கிற. வருஷம் வாழ்க்கை. 10 நாள் ஓடி சரிங்க, போயிட்டு 10 15 வருஷம் 18 வருஷம் வருத்துறீங்க இல்ல சொல்லல. அது உங்க கடமை. உன் சவுத்து ஓடணுமா? சோகத்துக்கு அப்ப போயிடலாம். அது உங்க கடமை. அவன் காலை விட்டு கொடுக்குறான்னு சொன்னா அவ. ஏய், நைனா நீ கூப்பிடுறா. பேசாத. நீ உனக்கு நைனா அம்மா நான் இல்ல. பேசிட்டு இருக்கேன்ல. உனக்கு நைனா அம்மா எப்ப இல்ல, நீ ஏத்தி கொடுத்துட்ட. பயந்துட்டு போய் பாத்ரூம்குள்ள அழிச்சிட்டு இருந்தேன் மேம். முடிய பிடிச்ச அந்த பையன் தரன்னு இழுத்துட்டு வந்து 2 மணிக்கு அப்பா அம்மாக்கு கால் பண்றவங்க பொண்ணு வர மாட்டேங்கன்னு அசிங்கமா வாய் கூசாத என்னென்னமோ சொல்றான் மேம். அப்புறம் லவ் பண்ண பையன் அவன் சொல்றான் மேம், நான் கை வச்சா லவ் பண்ண பையன் கை வச்ச மாதிரி இல்லையா,
சரி விடி, அது எட்ட ஏடினோ எட்ட சொப்பனே சொல்லு. அப்படின்னு கேட்டு வெளில வந்து உன் பொண்ணு இப்படிலாம் சொல்றாங்க, இவங்க கிட்ட சொல்றாங்க, இவங்களும் நம்புறாங்க மேம். அது நீ கல்யாணத்துக்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பையன் கிட்ட நாங்க இந்த அளவுக்கு நாங்க உன்னை கட்டி வச்சிருக்க மாட்டோம். நீ காலையில ஒத்துக்கணும் 6 அன்னைக்கு. மணிக்கு வராங்க மேம். பாத்தீங்களா, இங்கேயே உட்கார்ந்து அடிக்கிறீங்க நீங்க. உங்க கைதான் நீளருது. இல்ல பேசக்கூடாதுன்ட்டு நான். நீங்க பாத்தீங்களா? பேசுங்க, நீங்க பேசுங்க. அப்ப இவ்ளோ கோவம் வருது, இங்க உட்கார்ந்து நீங்க அடிக்கிறீங்க. ஆமா, நீ பேசாதன்ற, குறுக்கு பேசாதன்ற. மேரேஜ்க்கு முன்னாடியே ஒரு நாள் இருந்தாலும் எவன் கூட இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் இருந்தாலும் என் கூட இருந்து செத்து போன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க மேம். அவங்க மேல எனக்கு ஒரு நல்ல தாட்டும் வரல. அவங்கள பார்க்கும்போதே பயம்தான் மேம் வருது. அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் இது மாதிரி பயந்துட்டு போய் ஒளிஞ்சிக்கிறது, இது மாதிரிலாம் பண்றதால முடிய பிடிச்சி அடிக்கிறது, கையை பிடிச்சி முறுக்கிறது, என்னென்னமோ பண்ணுவாங்க மேம். நைட்டு 2 மணிக்கு அப்பா அம்மா கால் பண்றாங்க. அங்க இருந்து நைட்டு 2 மணிக்கு அப்பா டிவி 50 எடுத்துட்டு கிளம்பி வந்து செஞ்சில எடுத்துட்டு வந்து விட்டுட்டு பஸ் ஏறி கிளம்பி வராங்க. காலையில 6 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. அந்த பையனை நீ போ, அவன் என்ன பண்றான்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள விடுறாங்க. விட்டு நான் அம்மா அம்மான்னு கத்துறேன், எல்லாருக்கும் கேக்குது, பயங்கரமா அழற. அம்மா உள்ள வரவே இல்லை. அப்படியாவது அம்மா வந்து பார்க்கவே இல்லை. லாஸ்ட் 6 மணி கரெக்டா 1 hour கழிச்சு மயக்கத்துல இருக்க, அப்பதான் வந்து பாக்குறாங்க உள்ள. இதெல்லாம் போய் மட்டும் தெரியுதா? ட்ரெஸ் எல்லாம் அவங்க தான் போட்டு விட்டுருக்காங்க. இதெல்லாம் போய் மட்டும் தெரியுதா? போவே இல்ல. இல்ல, நீ ட்ரெஸ் போடும்போது அந்த பொண்ணு வந்து பார்த்தது. சரி விடு. ஆமா, அந்த அம்மா தான் வெட்டி மஸ்னே போடு. நாங்க பண்ணி கொடுத்ததுல சந்தோஷமா இருக்கு தெரியல. என்னன்னமோ அசிங்கமா கேவலமா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க மேம். அதுக்கப்புறம் மேடம், சுயமரியாதைன்னு ஒரு பொண்ணுக்கு இருக்குங்க. சரி மேடம், நாங்க தெரியாதவங்க செஞ்சிட்டோம் மேடம். நாங்க இந்த பையன் கூட கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா வாழும் தான் நாங்க பண்ணோம். நீ அடாவட்டி பண்ணதால தான் அந்த பையன் அப்படி சொல்ல வந்தானோ எங்களுக்கு தெரியாது. உங்க பொண்ணு எனக்கு வந்து பாசமா இருந்தே எனக்கு வந்து ரெக்கமெண்ட் கொடுக்கல, அவன் எதுனா சொல்ல வந்தானே எங்களுக்கு தெரியாது. அதுக்காக நாங்களும் வந்து நாங்க கூட ரூம் எல்லாம் போய் பார்க்கல அவன் எப்படி பண்ணா ஏது பண்ணான்னு. ரொம்ப கொடுமைப்படுத்தினாராமா அவர்? கண்டிப்பா மேம். அதனால அது தான் சொல்ல இருக்க முடியும். முடியாத விஷயம் நிறைய இருக்கு மேம். நான் சொல்றேன் மேம். அப்பா என்னை வந்து வயிற்றுல எட்டி உதைச்சாரு மேம். வயிற்று வச்சு ஸ்டமக் பெயின், 1 week ஸ்டமக் பெயின் மேம். போகவே இல்லைங்க மேம். தலையை எடுத்து செவுத்துலேயே இடிச்சு தலையில நல்லா வீங்கிடுச்சு மேம். வீங்கினதுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் மாப்பிள்ளையோடைய சித்தப்பா வீடு மேம், அவங்க வீட்டில் கூட்டு போய் வச்சிருந்தாங்க அன்னைக்கு நைட்டு. இவங்க என்ன சொல்றாங்க, இப்பயும் நீ லவ் பண்ற பையனை நினைச்சிட்டு இருக்கிறதால தான் இவங்க கூட சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிற, அதனால தான் அவங்க சொல்றாங்க, இவங்க நம்புறாங்க மேம். நான் அசிங்கமா சொல்றாங்க மேம். அவங்க நான் தொட்டா அவன் தொடுற மாதிரி இருக்கா அப்படிலாம் கேட்டுட்டு இவ அது மாதிரி சொல்றான்னு வந்து இவங்க ஒரு பெத்த பொண்ணையே அவங்க கிட்ட சொல்லும் போது, அத்தை நான் வந்து குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் அத்தை உங்க பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டேன், அவளே இது மாதிரி சொல்றாத்த அவங்க இவங்க கிட்ட சொல்லும் போது இவங்க நம்புறாங்க மேம். முழுக்க நம்புறாங்க மேம். அவங்கள முழுக்க நம்புறாங்க. இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறம் நிச்சயம் அப்புறம் ஓனுக்கு பாடு அவன் வந்து கட்டி ஏத்துக்கலாம். அவன் அந்த மானத்தோட ஏத்துக்கிறேன். நல்ல பையங்க. இவ அப்பட்டமா போய் புழுவுறா. அந்த பையன் நல்ல பையன். அந்த பையன் ஒரே நிமிஷம். நான் சொல்றது பொய்யா இருந்தா பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்களா? அந்த ஊர்ல உங்க பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை மேல இல்லைங்களா? வைங்க, அந்த பையன் மேல வைங்க. இந்த பொண்ணும் தப்பா போனவதான் இவனும் தப்பா போனவன். நம்பிக்கையே இல்ல, அத்து போச்சு. பொண்ணு மேல நம்பிக்கை கிடையாது. நீங்க அந்த ஊர்ல என்கொயரி வைங்க. எங்களுக்கு நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணதா? நிஜமாவே ஒரே நிமிஷம். இந்த பொண்ணு சொன்னதுல உண்மை இருந்ததை வெச்சுங்க. இந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு அத்தனை பேரும் கம்மி எண்ணன்னு அத்தனை பேரும் கம்மி எண்ண வேண்டிய. நீங்க என்ன நியாயம் வேணா சொல்லுங்க. பொண்ணு அப்படி பண்ணினா இப்படி பண்ணினா அவ லவ் பண்ணினா அப்படி என்ன தப்பு பண்ணிக்கட்டும். இதெல்லாம் நடந்தது உண்மைன்னா நான் மட்டும் இல்ல, ஊரே கொந்தளிச்சிடும். சொல்லிட்டேன்னா நீங்க என்கொயரி வைங்க. பண்ணதான் போறோம். அப்படி விட்டுட மாட்டோம். சின்ன பொண்ணு, அவ 19 வயசு பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு. டெல்லியில ரேப் பண்ணத பத்தி இவ்வளவு, அந்த குழந்தை கொன்னுட்டாங்க. வீட்டுக்குள்ள இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு. தீபாவளிக்கு ஊருக்கு போயிருக்கும் போது அந்த அவங்க வீட்டுக்கு கால் பண்ணப்ப அந்த பையன் கற்பனை கதை இல்லைங்க மேம். கற்பனை கதையை சொல்ல வேண்டிய அவசியம் நடந்து. அவ்வளவு சீக்கிரம் விட்டுட முடியாது. இருங்க. அந்த பையன் கிட்ட நான் சொன்னேன் மேம், இது மாதிரி உனக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தா எனக்கு கால் பண்ணுன்னு சொன்னதுக்கு, நான் நம்பருக்கு உன்னை கால் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் கொடுன்னு கேட்டதுக்கு எனக்கு நம்பர் எதுவும் இல்லை, என்கிட்ட மொபைல் எதுவும் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு உங்க வீட்டுல இருக்கவங்க யார் நம்பர்னா கொடு. கார் இருந்துச்சு மேம், கார்ல இருக்க நம்பர் பார்த்து சொன்னேன் அவங்களோட நம்பர். இதை வச்சுக்கோ, ஆனா கான்டாக்ட் பண்ணாத, எனக்கு என்ன ப்ராப்ளம்னா நான் கான்டாக்ட் பண்றேன், எப்படியாச்சும் எங்க அக்கா நம்பர் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அந்த பையன் வந்து உண்மையாலுமே என்ன லவ் பண்ணியிருக்கான் மேம். எனக்கு ஒன் சைடா லவ் பண்ணியிருக்கான். அக்கா அவனை வான் பண்ணியிருக்காங்க. அக்காவோட ஃப்ரெண்டு. நான் அங்கேருந்து கால் பண்ணேன், உளுந்தூர்பேட்டையிலேருந்து.
இது மாதிரி என்னால் ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்காங்க. என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கரண்ட்டுக்கு ஷாக்லாம் போய் வச்சேன். ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. என்னால் ஒன்றும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அக்கா நம்பர் தெரியுமா சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டப்போ எதுவும் எனக்கு எந்த கான்டாக்டும் வரல. வேணா நீ வா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடு, நான் கூட்டு போய் விடுறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க மேம். அந்த பையனை வர வச்சு தப்பிக்கிறதுக்காக போனது உண்மை. அங்கே அந்த இடத்துல இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக யூஸ் பண்ணது உண்மை. நீ எப்படிமா யாரோ ஒரு பையன், உனக்கு தெரியாத பையன் கூட அப்படி தைரியமா போவ? தெரிஞ்சவங்க தான். ஃபோன் நம்பருக்கு எவ்வளவு எனக்கு வேற பழக்கம்? வழி தெரியலங்க மேம். அந்த இடத்துல இருந்து தப்பிக்க வேற வழியே தெரியல. எங்க ஊர்ல 2 பொண்ணுகிட்ட சொன்னேன் மேம் என்னோட ப்ராப்ளத்தை. யார்கிட்டயும் சொல்லல, எந்த ஹெல்ப்பும் பண்ணலைங்க மேம். அவ தெரியாத ஒரு பையன் கூட போனது தப்புதான், பெரிய தப்புதான். ஆனா அவ சொல்றது நியாயம் பாருங்க. ஆமா. வேற வழி இல்லாம அந்த பொண்ணு அப்படி ஒரு தப்பு பண்ணிடுச்சு. இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. நான் அப்பா அம்மா கூட இருக்க விரும்பலைங்க மேம். அக்கா விரும்பல. கூட இருந்து படிச்சுக்கிறேன் மேம். என் லைஃப்ல வேற எந்த சரி, எய்மும் இப்ப இல்ல. அந்த பையன்ட்ட என்ன பதில் சொல்ல போற? எந்த இப்போ பையன் உன்னை கூட்டிட்டு வந்தானே, அவன் இல்ல நான் படிக்கணும்னு சொல்லிட்டு விலகிட்டான். அவன் எனக்காக எதுவும் ஹெல்ப் பண்ண அவ்வளவுதான்ல? அவ்வளவுதான் மேம். அவனோட உனக்கு தொடர்பு இல்ல? எதுவும் இல்ல. அந்த கார்டு இன்ஸ்பெக்டர் எழுதி கொடுத்துட்டாங்க. எழுதி தொடர்பு கொடுத்தது இல்ல. இல்ல. சரி, இப்போ உனக்கு படிக்கணும். ஆமா, படிப்பியா ஒழுங்கா? ஒழுங்கா படிப்பேன். அக்கா நீ பாத்துப்பியாமா அவளை? பாத்துக்கிறேன். நீ வேலைக்கு போறியா? இல்லைங்க மேம், இதுவரையிலும் போல. இதுக்கப்புறம் தங்கச்சிக்காக கண்டிப்பா போவோம். போனோம். ஐயா, அவ தப்பு பண்ணியிருக்கா, நிறைய தப்பு பண்ணியிருக்கா. அவளும் தப்பு பண்ணியிருக்கா, இல்ல நான் சொல்ல மாட்டேன். அப்பா அம்மாவா பெத்தவளங்களா உங்க மனசுல பயங்கரமான வருத்தம் இருக்கும், அதுவும் நான் ஒத்துக்கிறேன். எனக்கு 3 பிள்ளைங்கள இருக்கு, எனக்கு தெரியும் அதோட வருத்தம். ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், இந்த பொண்ணு சொன்னதுல 10% கூட உண்மை இருந்தா மன்னிக்க முடியாத தவறு. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு இப்ப இங்க உட்காந்து சொல்ல முடியல, ஏன்னா நான் கண்ணால பார்க்கல. பட் அவ சொன்னதுல ஏதாவது உண்மை இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. சரிங்க. சரிங்க மேடம். இப்ப அவ சொன்னதுல உண்மை இல்ல, நீங்க அப்படியெல்லாம் செஞ்சுட்டுல வச்சுங்க, அதுக்கான தண்டனை அவ அனுபவிப்பா. அதுல டவுட்டே கிடையாது. கண்டிப்பா ஏன்னா ஒரு பெத்த தகப்பன் மேலயும் தாய் மேலயும் அபாண்டமா போய் சொன்னா அதுக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த டெல்லி ரேப் விக்டிம் அவங்க இறந்துட்டாங்க, நாடே கொந்தளிச்சிட்டு இருக்கு. அந்த பெண்களுக்கு எதிரான அந்த வன்முறைகளை பத்தி இப்போ கடுமையான ஒரு 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 விமர்சனம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி ஃபைட் பண்றாங்க எல்லாரும். கடுமையான தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. பெண்களுக்கு வெளியே நடக்கிற பாலியல் வன்முறைகளை பத்தி நம்ம இவ்வளவு கூச்சல் போடுறோம். ஆனா இந்த பொண்ணுக்கு நடந்திருக்கிறது என்னது? இது திருமணமா? அவளை கட்டாயப்படுத்தி ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவரை ரூமுக்குள்ள விட்டு வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்திருக்காங்க. இது என்னது? இது திருமணம் இல்ல, இதுவும் ரேப் தான், ஈக்குவல் டு ரேப். அந்த பொண்ணு சொன்னதுல நிச்சயமா உண்மை இருக்கு. இல்லைன்னா அப்பா அம்மாவை வச்சுட்டு அவ அவ்வளவு தூரம் பேச மாட்டா. அவ சொல்லறதுல ஒரு தயக்கம் கூட இல்லை. அவ கண்ணை அவங்க நேர பார்த்து அவ பேசினா. அவ பொய் சொல்லல. எந்த பொண்ணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பொய் சொல்ல மாட்டான். நிஜமாவே அந்த பொண்ணுக்கு இது நடந்திருக்குன்னா மன்னிக்க முடியாத ஒரு தவறு அது. அப்பா அம்மாவுக்கு கோபம் வரலாம், அவங்களுக்கு வருத்தம் இருக்கலாம், பொண்ணுங்க 2 பேரும் இப்படி தப்பு பண்ணிட்டாங்களேன்னு மனசுக்கு கஷ்டமா இருக்கலாம், மான பிரச்சனையா இருக்கலாம். அதெல்லாம் ஒத்துக்கிறேன் நான். அவங்க சைட்ல அவங்க சொல்றது அத்தனையும் நியாயம். பட் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் மன்னிக்க முடியாதது. இப்போ இந்த பொண்ணு படிக்கணும், அக்கா கூட இருந்து படிக்கிறேன்னு சொல்றா. நல்லபடியா அவ வாழ்க்கையில படிச்சு அவ வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கான ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் அவளுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணுறோம். நீங்களும் நேர்கள் நீங்கள் முன் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வணக்கம். சொல்வதெல்லாம்